Hello students and YouTube viewers. மேலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மதர்போர்டு ASUS Vivo புக்கு 12th Gen Core i series, இது i3. இந்த மதர்போர்டோட கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொன்னது என்ன அப்படின்னா, அடாப்டரில் மதர்போர்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை பண்ணுது, பட் பேட்டரி பேக்கப் நிற்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறது. ரைட்டா? இது 12th Gen அப்படிங்கிறதுனால இதனுடைய ஸ்கிமேட்டிக் அண்ட் போர்ட் வியூவர் ரெண்டுமே வந்து இப்போ வரைக்கும் அவைலபிலிட்டி இல்லை. நார்மலாக ஆசூஸ்க்கு ஸ்கிமேட்டிக் கிடைக்கிறது கஷ்டம், பட் அட்லீஸ்ட் போர்ட் வியூவர் கிடைக்கும். பட் இது அதுக்கும் அந்த போர்ட் வியூவரும் வந்து அவைலபிள் இல்லை, இன்னும் லான்ச் ஆகலை. பட் இந்த மதர்போர்டு கஸ்டமரோட ஸ்டேட்மெண்ட் படி ரொம்ப க்ளீனாக ஆன் ஆகுது, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு டிசியில் கொடுத்துருக்கேன். டிசியில் கொடுத்துட்டு போர்டு ஆன் பண்ணிவிட்டு பயாஸில் போய் என்ட்ராகி காமிக்கிறேன். F2 ப்ரெஸ் பண்ணி நான் பயாஸ் உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். யா ஓகே, பயாஸில் வந்துடுச்சு. இப்போ இந்த பயாஸ்லேயே நான் போய்ட்டு, ஏன்னா விண்டோஸில் வந்து பேட்டரி டிடெக்ட் ஆகலை, நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஹார்ட் டிஸ்க் கனெக்டடாக தான் இருக்குது. ரைட்டாக நான் சிஸ்டம் டயக்னோஸில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டம் டயக்னோஸில் போய்ட்டு பவர் இருக்குது இல்லையா, ஜஸ்ட்டு பவரில் போய்ட்டு ஸ்க்ரீன் பார்த்து பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியல. பவரில் போய்ட்டு பார்க்கும்போது எனக்கு எப்படி காமிக்குது அப்படின்னா, சம் 20 ஏதோ காமிச்சிது, சரியா அது நிற்கலை. ஆனால் வார்னிங்னு வந்துட்டு ரொம்ப க்ளீனாக சொல்லிடுறான், cannot detect the battery, ப்ளீஸ் கன்ஃபார்ம் the device contains the proper battery pack அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இல்லையா. அதே மாதிரி இந்த மதர்போர்டில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் அடாப்டர் அன்ப்ளக் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே போய்டுது. இது 2 விட்னஸ் போதும். ஒன்று பயாஸ் தெளிவாக சொல்லிடுறான், இன்னொன்று நம்மளுடைய அடாப்டரும் வெளில எடுத்த உடனே இது டைரெக்டாக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. 12th Genல பேட்ரி இவ்வளோ சீக்கிரமாக ட்ரை அவுட் ஆகாது. ஹார்ட்லி இந்த லேப்டாப் வந்து 1 வருஷம் அல்லது 1 to 2 years இருக்கும் வாங்கி, அவ்வளோதான். ரைட், அவுட் ஆஃப் வாரண்ட்டி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, நான் இதை பிரித்து பார்க்குறேன். ஓகேவா? இதோட பிரித்து பார்க்கும்போது பேட்ரி ஆக்சுவலி கனெக்டடாக இல்லை, சேஃப்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே இது ஏதோ ஒரு டெக்னீஷியன் பார்த்துருக்காரு, ஆனால் ரொம்பவும் பேடாக பார்த்துருக்காங்க. அதுதான் இப்போது இங்கே வந்திருக்கு. ரொம்ப பேட் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி பேட்ரி பேக்கை எடுக்கும்போதும் போடும்போதும் ஒரு லாக் நாட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேட்டரியால் இந்த இடம் எரியலை நிச்சயமாக. ரைட்டாக, இவங்க ஏதோ ட்ரபிள் ஷூட் பண்ணியிருக்காங்க, பேட்டரியை ரொம்ப ஜென்டலாக அன்ப்ளக் பண்ணியிருக்காங்க. பேட்டரினால் இந்த டேமேஜ் ஆகியிருந்தது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த சிம்டம் இருக்கணும். அப்போ பேட்டரியை வந்து ஏதோ புல் அவுட் பண்ணி எடுத்துருக்குறாங்க, பட் திரும்ப போடும்போது இந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரியாக வைக்கல. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, சால்ட்ரிங் அயனை ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணியிருக்கணும், அப்படின்னா ஹாட்டர் கன் யூஸ் பண்ணியிருக்கணும், SMD ரீஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இந்த டேமேஜ் ஆகாது. பேட்டரினால இது நடக்கலை அப்படிங்கிறது இதுவே விட்னஸ். அல்லது ப்ரீவியஸ் பேட்டரியில் இந்த மாதிரி நடந்ததா என்னன்னு தெரியல. ரைட்டாக, கஸ்டமர் கொடுக்கும்போது சார்ஜ் பண்ணுறதுலாம் எதுவுமே அவங்க ப்ரீவியஸாக பண்ணவங்க எதுவும் சார்ஜெலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நவ் லெட்ஸ் ட்ரை. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல வந்து 2 கெப்பாசிட்டர் வரும், இங்கேயும் வந்து 2 கெப்பாசிட்டர் வரும். நான் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன் பாருங்கள். ரைட்டாக, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கெப்பாசிட்டர். இந்த இடத்துல இருக்கிற இந்த 2 கெப்பாசிட்டர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இங்கே ஒன்று வரணும். ரைட்டாக, இந்த கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னா இந்த பேட்டரி பேக் வந்து சார்ஜ் ஆகாது. ஈவன் சார்ஜர் ஐசியில் ப்ராப்ளம் இருந்து மாற்றினாலும் சரி, அல்லது இப்போ இந்த கனெக்டரை நம்ம வேறு ஏதாச்சும் பைபாஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, கேப்பு இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்டன் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சின்ன தியரியில் அந்த கேப்போட லொக்கேஷன் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் நீங்கள் ஃபர்தராக சார்ஜிங் செக்ஷனுக்கிட்ட ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது உங்களால் ஓரளவுக்கு ஈஸியாக இதை ஞாபகம் வச்சு இருந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் லைட்டிங் குறைச்சிடுறேன். ஃபைன். இந்த கேப் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஒரு சின்ன தியரி தான், லாங் டைம் போகாது. இதுதான் பேட்டரி பேக்கு சார்ஜ் ஆகிற ரூட்டு.
ஓகே, நான் சிம்பிளாக இப்படி ஆரம்பிக்கிறேன், ஒரு சின்ன லைன்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். சார்ஜ் ஆகிற ரூட்டு இது பேட்டரியோட பாசிட்டிவ் பின்னு, இது பேட்டரியோட நெகட்டிவ் பின்னு, ரைட்டா, அதாவது கிரவுண்ட் பின்னு. இது வந்து ஐடிசி கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற டேட்டா அண்டு கிளாக்கு. அண்டு நியூ பேட்டரியிலலாம் இது வந்து ஆர்டிசி பேட்டரியிலேருந்து உள்ளுக்குள்ளார இருக்கும். நியூ பேட்டரியில் ஆர்டிசி சோட்டா இது சின்ன சிமாஸ் பேட்டரி இருக்குது இல்லையா, அது மெயின் பேட்டரி பேக்குக்கு உள்ளுக்குள்ளார இருக்கும், ரைட்டா. ஸோ இது வந்து ஆர்டிசி அவுட்புட்டு. மினிமமாக இந்த மாதிரி 5 இருக்கும், மேக்ஸிமமாக 7, 8, 9 எவ்வளோ போனாலும் சரி. பட் நமக்கு தேவை இந்த 5 தான். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் டேட்டா கிளாக் அண்டு எதர் பேட்டரி ப்ரெசன்ட் ஆர் ஆர்டிசி. ஓல்டு பேட்டரியாக இருந்ததுன்னா பேட்டரி ப்ரெசன்ட், புது பேட்டரியாக இருந்ததுன்னா ஃப்ளாட் பேட்டரியாக இருந்ததுன்னா ஆர்டிசி. சரி, இப்போ இந்த கேப் எங்கே இருக்குன்னா இங்கே வருது. இது வந்து ஒரு மெயின் ஃபில்டரு, இது ரெண்டாவது மெயின் ஃபில்டர். இந்த ரெண்டாவது இந்த ஃபில்டருக்கு வந்து இது நெகட்டிவ்னு தெரியுது, இந்த மேலே இருக்கிற லைன் பாசிட்டிவ், ரைட்டா. இது வந்து டயஎலக்ட்ரிக் பிளேட். இது இப்படி தனியாக இருக்கிற வரைக்கும் கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஃபில்டர்ஸ் இல்லை அப்படின்னா பேட்டரி பேக்கு சார்ஜ் ஆகாது. காரணம் என்னென்னா இது எங்கே கனெக்டடாக இருக்குன்னா ஒரு சைடு இங்கே இருக்கிற பேட்டரி பேக்கில் கனெக்டடாக இருக்குது இல்லையா, இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இதுதான் பேட்டரியோட சென்சிங் ரெசிஸ்டர். ஓகே, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் எங்கே கனெக்டடாக இருக்கும்னா இந்த காயிலோட கனெக்டடாக இருக்கும். இதுதான் ரூட்டு. உங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகிறது, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறது அப்படிங்கிறது இந்த ரூட்டு. ஓகேவா, அது மேல் ரூட்டு. இந்த இடத்துல ஒரு மாஸ்ஃபெட் இருக்கும், அது பி மாஸ், அதெல்லாம் ஓகே, அது வேறு ரூட்டு. இப்போ இந்த காயிலுக்கு சார்ஜ் ஆகிற வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த டாப் மாஸ்ஃபெட்டில் இருந்தும் இந்த பாட்டம் மாஸ்ஃபெட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பாட்டம் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸு கிரவுண்டோட இருக்கும், டாப் மாஸ்ஃபெட்டோட இன்புட்டு மெயின் சென்சாரோட கனெக்டடாக இருக்கும். இதுக்கு பேர் தான் காமன் பாயிண்ட். இந்த மாதிரி கனெக்டடாக இருக்கும். ஸோ அடாப்டர் இருக்கும்போது 19 வோல்ட்டு இங்கே கொடுப்போம். போத் ஆர் இஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ்டு கண்டிஷன், ரைட்டா. ஸோ இந்த மாஸ்ஃபெட்டையும் யூஸ் பண்ணி டாப் மாஸ்ஃபெட்டு சார்ஜ் பண்ணணும், பேட்டரி மாஸ்ஃபெட்டு லோடில் இருக்கிற எக்ஸஸ் கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணணும், ரைட்டா. அதனால டைரக்ஷன் இப்படி வரணும். அது இந்த ரெண்டு மாஸ்ஃபெட்டையும் ஹேண்டில் பண்ணுறது யார் அப்படின்னா திஸ் இஸ் த அப்பர் கேட், திஸ் இஸ் லோயர் கேட். இந்த அப்பர் கேட்டையும் லோயர் கேட்டையும் யாரை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா பிடபிள்யூஎம் ஐசி. அதாவது இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சார்ஜரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ரொம்ப பெரிய மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னா பிக்யூ, அண்ட் செகண்ட் மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னா ஐஎஸ்எல். இவங்க 2 பேர் தான் வந்து சார்ஜர் ஐசியை பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா இந்த சார்ஜர் ஐசி நல்லா இருந்து, அப்பர் லோயர் நல்லா இருந்து, காயில் நல்லா இருந்து, இன்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர்லாம் நல்லா இருந்து, இந்த கரண்ட்டும் நல்லா இருந்தால் கூட இந்த அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டரை நம்ம பிளேஸ் பண்ணலை அப்படின்னா பேட்டரி பேக் சார்ஜ் ஆகாது, அல்லது ரொம்ப ஸ்லோ சார்ஜ் ஆகும். ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் கூட இந்த கெப்பாசிட்டரை இங்கே வைக்கணும் அப்படிங்கிறது வேறு மதர் போர்ட்லேருந்து எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவை நான் இதோட கட் பண்ணிவிட்டு போர்டு அண்டு பேட்டரி பேக், ரைட்டா, ரெண்டுத்தையும் வெளில எடுத்துகிட்டு இதை ஒரு பைபாஸ் மெத்தடில் இந்த பேட்டரியை இந்த போர்டோடு அட்டாச் பண்ணுறதுக்கு, ஏன்னா இதுக்கு வந்து போர்டையே மாற்றணும்னு அவசியம் கிடையாது. லெட்ஸ் ட்ரை. போர்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த மதர் போர்டு எப்படியும் 15 to 20 வரைக்கும் வரும் இப்போது. பிகாஸ் ஆன்போர்டு ரேம் இதில் இல்லை. ரேம் ஆன்போர்டு, ப்ராசர் ஆன்போர்டு, எவ்ரி திங். ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் டிட்டாச்சாக இருக்குது இந்த இடத்துல கட்டுற மாதிரி. அதனால் போர்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 15,000 to 20,000 ரூபாய் வரைக்கும் வரும். போர்டை மாற்றாமல் இந்த பேட்டரியை இந்த மதர் போர்டோட அட்டாச் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்டு விசிபிளாக ரொம்ப கிளியராக மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சார்ஜர் ஐசியை சுற்றி ஏதாச்சும் வேலை பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை பார்த்துட்டேன் ஏற்கனவே. காரணம், அந்த இடத்துல ஏதாச்சும் கை வச்சுருந்தாங்க அப்படின்னா ஜாப் ரொம்ப பெருசாக போயிடும். ஸ்கிமேட்டிக் இல்லாமல் அதை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது அப்சல்யூட்லி இம்பாசிபிள். இங்கே ஒரு ரெசிஸ்டர் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கூட இந்த ப்ராப்ளத்தை ஸ்கிமேட்டிக் ஆர் போர்ட் வியூவர் இல்லாமல் சால்வ் பண்ண முடியாது. ஒரே ஒரு ரெசிஸ்டரை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட. இந்த 2 ரெசிஸ்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஐடிசி ரெசிஸ்டர்ஸ் இது ரெண்டுமே. ஸோ நான் பார்த்ததில் மிக முக்கியமான காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த காம்பனண்ட் எதுக்காக இந்த மாதிரி, ஆக்சுவலி இந்த காம்பனண்ட்டை இங்கே உட்கார வைக்க முடியாது. அவங்க பேடே எடுத்துகிட்டு இருக்காங்க, காம்பனண்ட்டை எடுக்கலை. காம்பனண்ட்டை எடுத்தாங்கன்னா பேட் இந்த மாதிரி இருக்கும், தெரியுது இல்லையா. காம்பனண்ட்டை எடுத்திருந்தாங்க அப்படின்னா காம்பனண்ட்டு மட்டும்தான் போகும். பட் காம்பனண்ட்டை திரும்ப வைக்கிறதுக்கு பேட் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் காம்பனண்ட்டை வைக்க முடியாது. இப்போ அந்த 2 கெப்பாசிட்டரையும் நான் இதுக்கு மேலே உட்கார வைக்கணும், அல்லது இங்கே எங்கன்னா உட்கார வைக்கணும் ஃபெவிக்விக் போயிட்டு. வேறு வழியே கிடையாது. ஓகே, எனிவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அந்த பேட்டரியை டிடெக்ட் பண்ண வைக்க முடியுதா அப்படிங்கிறத ஒரு ட்ரை பண்ணுவோம், ரைட்டா.
ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவாக அல்லது ரொம்ப டேஞ்சரான ஹீட்டு படக்கூடாத பேட்ரி பேக் இருக்குது, ரைட்டா? வயர்லெஸ் லேன் அண்ட் இந்த கனெக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இவங்களெல்லாம் முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போர்டை வெளில எடுத்துடணும், பேட்ரி பேக்கை வெளில தனியாக எடுத்து வச்சுக்கணும். இவங்க 2 பேர்கிட்ட ஜாபை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போர்டை உள்ளே இறக்கி அகைன் நம்ம பயாஸில் போய் பார்க்கலாம். நான் போர்டை வெளில எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்ரி பேக் வெளில வந்துருச்சு. இது ஆசூஸோட ஒரிஜினல் பேட்ரி தான், இதை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாங்க. அதே மாதிரி போர்டும் டேபிள் மேலே இருக்குது, ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த கனெக்டரை நம்ம வேறு ஒரு மதர் போர்டிலேருந்து எடுத்து புல் அவுட் பண்ணி மாற்றுறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது. காரணம் என்னென்னா, இது எடுக்கும்போதே வந்து டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தேன், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், ரைட்டா? இந்த இடத்துல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ஒரு காம்பனண்ட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, தெரியுதா? ஓகே, அந்த இடத்துல ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இருக்குது ரெசிஸ்டர். இந்த காம்பனண்ட்டில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட போர்டு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அது எதோட கனெக்டடாக இருக்குதுன்னு தெரியல. பேட்ரி லைன்லேருந்து போகிற மாதிரி தெரியுது, பட் ஆனால் எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியல. அது பேட்ரி லைனா அப்படிங்கிறது கூட கன்ஃபார்ம்டாக இல்லை. இந்த கனெக்டரை எடுத்தால் தான் தெரியும், சரியா? அதனால் தெளிவாக ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. எப்போவுமே சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப வைக்கும்போது ஒரு காம்பனண்ட்டு கூட மிஸ் ஆகிருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்ம இப்போ இங்கே ஹை டெம்பரேச்சரை அப்ளை பண்ணி இந்த கனெக்டரை இங்கேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஹெட்டை கட் பண்ணி இதில் சால்டர் பண்ண போகிறோம். இதான் ஜாபு. இதான் சீப்பாகவும் முடியும், ஓகேவா? பேட்டரியோ அல்லது கனெக்டரையோ மாற்றாமல் ஈஸியாக முடியுறது அப்படின்னா இப்படி தான் முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேட்டரியோட ஹெட்டு, அதாவது பேட்டரி கனெக்டரோட ஹெட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம மறந்துடக்கூடாது. ஒன்று இமேஜ் எடுக்கணும் அல்லது சேஃபாக நம்ம எழுதி வைக்கிறது பெட்ரு. அப்புறம் பின் நம்பர் 1 and 2 இவன் பாசிட்டிவ்னு போட்டிருக்கான் இந்த இடத்துலையே கிளியராக. அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டுமே ரெட்டு பாசிட்டிவ். அதுக்கப்புறமா 3வது பின்னு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய கேப் விட்டுருக்காங்க, அது ஒரு டம்மி, ரைட்டா? 3வது இருக்கிறது டம்மி. 4வது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒயிட் கலர், இது டேட்டா. ஓகே, 5வதாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லோ கலர், அது கிளாக்கு. I2C கம்யூனிகேஷனுக்காக இந்த ரூட் வழியாக தான் உங்களுடைய பேட்டரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பேட்டரிக்கு உள்ளுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஓப்பன்டு பேட்டரி. ஓகே, இந்த பேட்டரிக்கு உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இது பேட்டரி கண்ட்ரோலர் ஐசி. இந்த கண்ட்ரோலர் ஐசி என்ன பண்ணுன்னா, பேட்டரியோட மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. எவ்வளோ பர்சன்ட், எவ்வளோ டெம்பரேச்சரு, என்ன மேனுஃபேக்சரர், இப்போ யார் மேனுஃபேக்சரிங்கு, எவ்வளோ டியூட்டி சைக்கிள் ஆகிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலும் இந்த ஐசிக்கு த்ரூ த பயாஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஐசி என்ன பண்ணோம் அப்படின்னா, I2C கம்யூனிகேஷன் வழியாக மதர் போர்டில் இருக்கிற கண்ட்ரோலர் ஐஓக்கு பேட்டரியோட மொத்த டீட்டெயிலையும் அனுப்பும். இந்த கண்ட்ரோலர் ஐஓ தான் உங்கள் பேட்டரி பேக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு சார்ஜர் ஐசியை பர்மிட் பண்ணுறோம். இல்லைனா பேட்டரி பேக் சார்ஜ் ஆகாது. இதான் ரூட்டு. இதுக்கு பேர் வந்து I2C ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க, அல்லது எஸ்எம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓல்டு டெக்கில் சொல்லணும் அப்படின்னா எஸ்எம்பஸ், அண்டு புது டெக்கில் உங்களுடைய டச் வேலை பண்ணுறது, ஜென்சர் வேலை பண்ணுறது எல்லாமே I2C தான். ஓகே, அப்போது இந்த இடத்த நீங்கள் மாற்றி கொடுத்துடக்கூடாது எதையுமே. ஒரு பின்னு மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட தென் நம்ம பண்ணுற ஜாப் எல்லாமே மொத்தமாக வீணாக போய்டும். ஸோ ஒயிட் வந்து டேட்டா, எல்லோ கிளாக்கு, அதுக்கப்புறமா இருக்கிற ப்ரௌன் இருக்குது. ப்ரௌனு வந்து RTC. புது மதர் பேட்டரியிலலாம் RTC பேட்டரி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார வந்துடுது. கடைசியாக இருக்கிற ரெண்டுமே பிளாக்கு. இது ரெண்டும் என்ன அப்படின்னா கிரவுண்டு. தட்ஸ் ஆல். இப்போ தாராளமாக நம்ம இந்த ஹெட்டை கட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஹெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். பட் ஒன் திங் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹெட்டை கட் பண்ணும்போது ஹெட்டு கட் ஆகிடுச்சு. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஒயர் இன்னொரு ஒயரோட டச் ஆகக்கூடாது. ஸ்லீவ் எடுக்கும்போது டச் ஆக வாய்ப்பு கிடையாது, ரைட்டா? ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி டச் ஆக வாய்ப்பு கிடையாது. ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறமா இதே ரொம்ப கேர்ஃபுல்லோட பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, எஸ்எம்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சிக்னல். அதே மாதிரி RTC அப்படிங்கிறதும் சென்சிட்டிவானது. இந்த RTC ப்ரௌன் வந்து இந்த பிளாக்கோட போய் டச் ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற பேட்டரி டேமேஜ் ஆகும். ஃபைன். நம்ம நார்மலாக வந்து ஒரு மதர் போர்டில் பேட்டரி எடுத்து போடுற மாதிரி இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் அப்படி கிடையாது. அதனால் இங்கே ரொம்ப பொறுமையாக, ஏற்கனவே ஒருத்தர் அவசரப்பட்டு பண்ணதுனால தான் போர்டு இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் இதுக்கப்புறமா ரொம்ப பொறுமை அவசியம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை ஸ்லோவாகவே போகலாம்.
now பேட்டரியை ஹீட்டு நம்ம கொடுக்க போகிறதுனால பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லெட் மீ ரிமூவ் த கனெக்டர். இந்த கனெக்டர் நான் இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடுறேன். ஸோ டைரெக்ஷனை மாற்றிடக்கூடாது, மறுபடியும் நம்ம பழைய டைரெக்ஷனுக்கே தான் போகணும். டைரெக்ஷனை மாற்றியாச்சு அப்படின்னா பேட்டரியே மாறிடும். லெட்ஸ் ஃபிக்ஸ். ஃபஸ்ட் இதுக்கு ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்பெக்டிவாக இதில் அடிச்சு விட்டுடணும். தெரியுது இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துருவோம். ஓகே, இதை ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறது ஒன்றும் பெரிய சேலஞ்சான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி சிசரை எடுத்து, அல்லது உங்கள்கிட்ட வந்து ட்ராக் கட்டர் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். சும்மா கொஞ்சமாக அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஸ்லீவை வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி புல் அவுட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்லீவ் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா மேபி நமக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இப்போ தான் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, இந்த பாசிட்டிவ் மிக நிச்சயமாகவோ அல்லது இந்த கிரவுண்டு மிக நிச்சயமாகவோ மற்ற வயர்ஸுக்கு மேலே படவே கூடாது. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ளை இருக்குது இப்போ, ரைட்டா? பாசிட்டிவும் நெகட்டிவும் டச் ஆகாத வரைக்கும் டிசியில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது குயிக்காக போய்ட்டு நம்மளுடைய மதர் போர்டில் உட்கார்றதுக்காக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஞ்சமாக முன்னாடியே இதில் லெட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ தட் டைம் நமக்கு நிறைய எடுத்துக்காது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வெரி இம்மிடியேட்டாக போர்டில் உட்காந்துரும். ஓகே, now let's take the motherboard. போர்டு இங்கே இருக்குது, பேட்டரியோட டைரெக்ஷன் இங்கே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால, ஏன்னா பேட்டரி போட்டோன்னா ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகிடும். ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய டியூட்டி முதல்ல இந்த 2 கெப்பாசிட்டரையும் இந்த மதர் போர்டில் ப்ளேஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அந்த ஜாபை பண்ணிவிடுவோம். அது ஒரு சின்ன ஜாப் தான். ஓகே, ஓகே. இங்கே நான் இந்த ஸ்கின் எடுக்கிறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா அது இந்த இடம் எனக்கு ஒரு நோட் கொடுக்குது. அதாவது மேலே இருக்கிற ஸ்கின் வந்து டெம்ப்ரவரி ஸ்கின்னு தான். ஸோ அந்த இடம் வந்து ரிமூவபிள் மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கன்று கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த பேடு டேமேஜ் ஆனாலும் பயப்பட ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம வெளில வச்சுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் இந்த இடம் டேமேஜ், இது ஷார்ட் மட்டும் ஆகக்கூடாது. எஸ் we can அங்கே இருக்கிறது எல்லாம் ஏற்கனவே டேமேஜ் ஆன காம்பனண்ட்டோட ஸ்கின்ஸு, தெரியுது இல்லையா? நவ் we can fix our component. நான் ரைட்டில் கன்னும் லெஃப்டில் அயனும் வச்சுருக்கிறதுனால சரியாக வரல. ஏன் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ், அதனால் இதெல்லாம் போர்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துடலாம்.
ஃபைன், பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்க்ராப் போர்டிலேருந்து சார்ஜிங் செக்ஷன்லேருந்து 2 கேப் எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட்டா. ஓகே, அந்த இடத்துல 2 கெப்பாசிட்டர் வச்சாச்சு. ஃபைனலாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த காயிலுக்கு மேலே தான் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுது. அங்கே கொஞ்சம் ஃபெவிக்விக் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா இந்த இடத்துல ஸ்கின்னு நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால ஸ்கின்னு ரிமூவ் பண்ண உடனே பேடு கிடச்சிடுச்சு. ஓகே, ஈஸியாக பேட்ரி உட்காந்துரும். நல்ல குவாலிட்டியான ஃப்ளக்ஸோட ரோல் இங்கே ரொம்ப ரொம்ப பெருசு. காரணம் என்னென்னா டைமிங் நமக்கு கிடையாது. ஓகேவா, டைமிங் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஜாப் வந்து குயிக்காக பண்ணணும். நவ் லெட்ஸ் டேக் த பேட்ரி பேக். ஓகே, ஏதாச்சும் ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணாமல் ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் நெகட்டிவை பண்ணிடுறேன், பாசிட்டிவை ஹோல்ட் பண்ணுறேன். இங்கே ஜாபு பண்ணாலும் கண்ணு இங்கே தான் பார்க்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, இது ரெண்டும் ஷார்ட் ஆகிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இவனுக்குள்ளே இந்த 3மே வந்து இதுக்குள்ளே ஷார்ட் ஆகுதுனாலும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா, ஏன்னா இது ரெண்டுமே வந்து 3.3 வோல்ட்டு ப்ரொடெக்டடாக தான் வரும், கிலோ ஓம் ரெசிஸ்டரை போட்டு, அதனால் பயம் கிடையாது. இது ரொம்ப டேஞ்சர். இந்த கிரவுண்டும் இந்த பாசிட்டிவையும் ஒதுக்கி வைக்கிறது இவனுங்க மேலே படவே கூடாது. அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபைன், ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை என்ஷூர் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம காம்பனண்ட் எல்லாம் போட்டிருக்கோமா இல்லையாங்கிறதையும் என்ஷூர் பண்ணிடணும். எனக்கு ரொம்ப க்ளீனாக ப்ரோப் ரொம்ப ஈஸியாக போயிட்டு வருது கேப்பில். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சால்ட்ரிங் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஷார்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த போர்டை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேப்டாப்புக்கு உள்ளுக்குள்ளார இறக்கிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்த மாதிரி அது வந்து க்ளீன் ஜம்பர் அடிச்சிருக்கு. இதுக்கப்புறமா இந்த இடம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாதாரண டேப் தான். ரைட்டாக, ஏன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த டெக்னீஷியன் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா. அப்படி இல்லைன்னா க்ளூகன் கூட யூஸ் பண்ணலாம், அவங்க புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, இதுக்கப்புறமா இது தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதோட கலர் கோடிங் படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஆர்டிசியோட இந்த ப்ரௌனும் எல்லோவும் வந்து ஒரு மாதிரி ரெண்டுமே இன்டர் கனெக்டடாக இருந்தது. பட் நம்ம மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அங்கே தப்பு நடக்க வாய்ப்பு கிடையாது. எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிவிட்டேன். இது ஆன்போர்டு ரேம் அப்படிங்கிறதுனால மெமரி பேக் சைடில் இருக்குது. இந்த கண்டிஷன் தான் ஏற்கனவே இருந்தது. ஃபைன், இப்போது ஜஸ்ட்டு நம்ம ஜென்டலாக போர்டை ஓப்பன் பண்ணி சப்ளை கொடுப்போம். ஓகே, டிசி 19 வோல்ட்டு கொடுத்துட்டேன். போர்டை பவர் பட்டன் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு பயாஸில் பார்த்துடலாம். ஹார்ட் டிஸ்கனெக்டடாக இருக்குது. எனிவே F2ல் நான் ரெடியாக என்னுடைய ஃபிங்கர் வச்சுக்கிறேன். F2, நான் பவர் பட்டன் ப்ரெஸ்ட் அண்ட் F2 ப்ரெஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே போன மாதிரி இதில் பயா செட்டிங் சொல்ல போகிறேன். போர்டு ஆன் ஆகுதா? யா, ஆசூஸோட பேட்டரி எடுத்துகிட்டு போட்டோம் இல்லையா, அதனால் அந்த டிலே. ரைட்டா, இப்போ நம்ம ஏற்கனவே போனது இந்த சிஸ்டம் டயக்னோஸ். இதில் நம்ம போனது பவர். இதில் வந்து பேட்டரி நாட் டிடெக்ட்னு இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய் முதல்ல ஒரு தடவை செக் பண்ணிடலாம் பேட்டரி டிடெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு. பேட்டரி டெஸ்டிங் பாஸ்டு. நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அப்போ நம்ம பண்ண ஜாபு அக்செப்டட். ரைட்டா, பை த மதர் போர்ட். அப்போ அந்த டேட்டா ஆர்டிசி இது டச் ஆனதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோ இஷ்யூஸ் டிடெக்டட். அவன் தெளிவாக சொல்லிட்டான்.
the problem if there is any problem persist நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அண்டு டிவைஸ் செக், அடாப்டர் செக், பேட்ரி செக் மூணுமே நமக்கு டிக் மார்க் வந்துருச்சு. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த லேப்டாப்பை நான் அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அவுட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பயாஸ்லேருந்து வெளில வந்துடுறேன். ஓகே, இதோ இங்கே இருக்குது. நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல, அதனால் இங்கேருந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் வெளில வந்துடலாம். லெட்ஸ் வெயிட் டு லோட் விண்டோஸ். ஐ திங்க் விண்டோஸ் 11 இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில், ஏன்னா 12th ஜென் இல்லையா. ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகிடும். ஏன் விண்டோஸ் லோட் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 11th தான் போட்டிருக்கான், விண்டோஸ் 11 தான் போட்டிருக்கான். ஓகே, விண்டோஸ்லேயும் போய்ட்டு ஒரு தடவை சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். யூசர் நேமுக்கு உள்ளுக்குள்ளார வருது, பாஸ்வேர்டு இல்லைன்னா அது டைரெக்டாக வந்துடும். வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாஸ்வேர்டு இருக்காது. ஃபைன். விண்டோஸ் 11ல் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிற பேட்டரியோட இதோ பேட்டரியோட டீட்டெயில் இங்கே போகலாம். அதில் போனீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா அந்த இடத்த க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அப்புறமா நான் வேணும்னா அதை அவுட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இது இருக்குது இல்லையா, 91% இருக்குது. இப்போ நமக்கு தேவை இது சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அது மேலே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஆங்கிள் சரியில்லை. யா, நவ் வி காட் த பேஜ். 91%, 92%. பேட்டரி சார்ஜ் ஆகுது, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம எடுத்து பார்க்கணும், அதில் தான் வந்து கரெக்டாக டிஸ்சார்ஜ் ஆகுதா பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்து ஓகே. ஓகே, இப்போ போய்கிட்டு இருக்கிற பாத்து என்ன பாத்து அப்படின்னா இந்த பாத்து. உங்களுக்கு நான் கொஞ்சம் டில் பண்ணுறேன் பாருங்கள், நம்ம போட்டதில். சி, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, சி, இப்போ போய்கிட்டு இருக்கிற பாத்து அப்படிங்கிறது இந்த பாத்து. அதாவது அப்பர் ஓகே, லோயர் ஓகே, சார்ஜர் ஐசி ஓகே, காயில் ஓகே. ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல இருக்கிற ஐடிசி கம்யூனிகேஷன் பர்ஃபெக்ட். ரைட்டாக ரொம்ப க்ளீனாக வேலை பண்ணுது. நான் இந்த இடம் தான் பயந்தது, ஏன்னா வந்து அது ஆர்டிசியோட பஸ்ஸர் அடிக்கும் போது. பட் அது போர்டில் பிரிச்சிடறான் உள்ளே வரும்போது. அதே மாதிரி நம்ம இந்த 2 கெப்பாசிட்டர் போட்டதுனால தான் இந்த சக்ஸஸ் ரேட்டு. இங்கே ஜம்பர் அடிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இங்கே இருக்கிற இந்த சென்சிட்டிவான சிக்னலில் ஒன்றோட ஒன்று நான் ஷார்ட் பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா இது வந்து நமக்கு சக்சீடாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த பாத்து இப்போதைக்கு ஓகே. இது சார்ஜ் பாத்து. இப்போது இந்த பாத்து இருக்குது பார்த்தீங்களா, இது டிஸ்சார்ஜ் பாத்து. காமன் பாயிண்ட்டுக்கு இந்த 12 வோல்ட்டு இங்கே வந்து நிற்கணும். அப்போது 93க்கு போயிருக்கு. நம்ம 90, 91 அது சம்திங் பார்த்துருந்தோம். எனிவே 94. யா, இதுக்கப்புறமா இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல பேட்டரி பேக்கப்பில் இருக்கும்போது தான் இது ஜாப் கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் 88, 90 இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. சார்ஜ் ஆகலை. எல்லா கஸ்டமரும் இந்த மாதிரி தரமாட்டாங்க. ரைட்டாக, சில கஸ்டமர் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. பட் கஸ்டமரை நீங்கள் எப்போவுமே நம்பக்கூடாது. ஓகே, நீங்கள் ஒரு தடவை உங்கள் அடாப்டரை போட்டு 2 லைனையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜாபில் இறங்கக்கூடாது. அடாப்டரில் ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வரக்கூடாது. ஓகே, நவ் 94% இருக்குது. இப்போ சார்ஜ் ரூட்டும் ஓகே. வாட் அபவுட் த டிஸ்சார்ஜிங் ரூட்? நோ ப்ராப்ளம். ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்பயர்டு. இதுக்கும் நம்ம பண்ண ஜாபுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டெக்னீஷியனானவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ரைட்டாக, இதுக்கும் பேட்டரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைங்கிறான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 95லேருந்து 94க்கு வந்துருக்குதா, அல்லது 94லேருந்து 93க்கு 93க்கு போகிற வரைக்கும் நம்ம வேணால் கூட வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் தெளிவாக சொல்லிட்டான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்டிமேட்டட் டைம் ரிமைனிங் 3 hours 49 minutes. அப்போ பேட்டரி பேக்கப்பில் தான் இருக்குதுன்னு தெளிவாக புரியுது இல்லையா. 3 hours அவனே கால்குலேட் பண்ணிட்டான். இதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இந்த லேப்டாப்பை இதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம பண்ண ஜாபு பர்ஃபெக்ட்.
திரும்பவும் சொல்கிறேன், இதை ஸ்லீவ் எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணுறது மேட்ரு கிடையாது. ரைட்டாக அந்தந்த ரூட்டில் கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஹைட் பண்ண ஒரு விஷயத்த அல்லது இதில் ரெக்கார்ட் பண்ணாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்போ மறுபடியும் இந்த நெகட்டிவ் கேபிள்ஸை எடுத்துட்டேன், 2 பிளாக்கையும் நான் எடுத்துட்டேன். எதுக்காக தெரியுமா? இதோ இந்த இடத்துல இருக்கிற எல்விடிஎஸ் போடுறதுக்காக. டிஸ்பிளே கேபிளை போடும்போது எப்போவுமே பேட்டரி இருக்கக்கூடாது. அப்படி பேட்டரி இருந்ததுன்னா ஐஓ ஸ்ட்ரெயிட்டாகவே டேமேஜ் ஆகும். ஒன்று ஹப்பு போயிடும், இல்லைனா ஐஓ போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் டிஸ்பிளே கனெக்டர்கிட்ட கையை வச்சாவே அல்லது எனி ஹார்ட்வேர்கிட்ட நீங்கள் கை வைக்கும்போதும் பேட்டரி அண்ட் அடாப்டர் கம்பல்சரியாக ரிமூவ் பண்ணியிருக்கணும். இதில் ரொம்ப முக்கியம் டிஸ்பிளே கனெக்டர். காரணம் என்னென்னா ஹை வோல்டேஜ் 3 இடத்துக்கு தான் போகும். எல்லா அப்பர் மாஸ்ஃபெட்டும் நம்பர் 1, ஸ்டாண்ட்பை ஐசி நம்பர் 2, இந்த இடத்துல இருக்கிற டிஸ்பிளே கனெக்டர் நம்பர் 3, ஆப்ஷனெல்லாம் உங்கள் கோர் ஐசிக்கு போகிறது நம்பர் 4. அதனால் அடாப்டர் இருந்தால் 19 வோல்ட்டு இங்கே வரும், பேட்டரி இருந்தால் 12 வோல்ட்டு இங்கே வரும். இங்கே டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறது ஐஓ கண்ட்ரோலர். அவன் மானிட்டரை செக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை கொடுக்கலாம்பா. இன்னொன்று பிசிஹெச், அவனும் டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா பேக்லைட்டை ஆன் பண்ணலாம்பா. ஸோ 2 முக்கியமான ஆட்களும் இங்கே டைரெக்டாக கனெக்டடாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் எந்த ஜாபு பண்ணாலும் அப்போ அடாப்டரும் பேட்டரி பேக்கும் இருக்கக்கூடாது. நிறைய டெக்னீஷியன் இதனால ரொம்ப லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.